ஆபரேஷன் சிந்தூரின் இலக்கு பாகிஸ்தான் ராணுவம் இல்லை என தெளிவுபடுத்தி இருந்தும் பாகிஸ்தான் ராணுவம் ஸ்ரீநகர் மற்றும் ஜம்முவில் உட்பட 12 இடங்களில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது என இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 16 பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து வேற என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? கண்டிப்பாக இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு செய்தி குறிப்பு வெளியா இருக்கு. அந்த செய்தி குறிப்புல பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா ஆபரேஷன் சிந்தூர் என்பது தீவிரவாத முகாம்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிரானது தவிர பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரானது அல்ல. பாகிஸ்தான் ராணுவம் அதன் குறி அல்ல, பாகிஸ்தான் மக்கள் அதன் இலக்கு அல்ல என்பதை தெளிவுபடுத்தி நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவின் கட்டுப்பாட்டு எல்லையில் உள்ள ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, அடாம்பூர், பந்த்ரா, சண்டிகர், புஜ் அப்படின்னு 13 இடங்கள்ல அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கு. இது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய செயல்பாடு. இதுல மொத்தம் 16 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 5 குழந்தைகள், 3 பெண்கள். இதெல்லாம் பாகிஸ்தான் இந்த அமைதியை விரும்பாததன் காரணமாகவே செய்கிறது. ஏனென்றால் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும். தீவிரவாத ஆதரவு நடவடிக்கை என்பதை பாகிஸ்தான் தொடர்கிறது என்பது இந்த செயலில் காட்டுகிறது. ஆனால் இந்த செய்தி குறிப்பை பொறுத்த மட்டில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறது என்பதை மிக தெளிவாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. நேற்று இரவு இந்தியாவின் 12 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த, அதாவது வான்வழி தாக்குதல் நடத்தவும் முயற்சி நடந்ததாகவும், அது இந்தியாவின் வான் கட்டமைப்பால் முறியடிக்கப்பட்டதாகவும், நடுவானிலேயே முறியடிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதிலடி என்றால், மற்றொரு புறம் லாகூரில் உள்ள வான் பாதுகாப்பு கட்டமைப்பை, அது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இந்திய ராணுவம் முறியடித்திருப்பதாகவும் செயலிழக்க செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புவதாக அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் குறைய வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆரம்பத்தில் அமைதிதான் வேண்டும், இந்தியா அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது என்று கூறி வந்த பாகிஸ்தான் தற்போது அத்துமீறி அவர்களே அந்த நடவடிக்கையை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஆதாரம் தான் இந்த செய்தி குறிப்பு. தற்போது பாதுகாப்புத்துறை இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.